நாங்கள் ஆரம்பத்திலே சில விஷயங்களை ஆரம்பித்தோம் இல்லையா? அது இந்த லோ ஆஃப் டுவாலிட்டி என்கிற ஒரு விஷயத்தை நான் ஆரம்பித்தேன். அப்போ அதில் முக்கியமான விஷயம் இந்த எப்போதுமே எல்லாமே மாறி மாறி வரும் என்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த மனப்பான்மை என்பது மிக முக்கியமானது. அதே போல் நாங்கள் பொதுவாகவே கதைகளிலும் சொல்லுவோம், அதே போல் வார்த்தை பேசுகின்ற பொழுதும் நாங்கள் நிறைய பேரோடு பரிமாறுகின்ற ஒரு விஷயம்தான் அந்த இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு மனோநிலை. சில வகையான மனோநிலைகள், மைண்ட் செட்ஸ் சொல்லுவார்கள், அந்த மனோநிலைகள் எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு, நாங்களே எங்களை ஹீல் பண்ணி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்கிற ஒரு விஷயம். எல்லாமே சந்தோஷமாக இருந்தாலும் அது கடந்து போகும், துக்கமாக இருந்தாலும் அது கடந்து போகும், உறவாக இருந்தாலும் கடந்து போகும், பிரிவாக இருந்தாலும் கடந்து போகும் என்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு மனிதனை மீண்டெழ வைப்பதற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொன்னேன், அதாவது எந்த ஒரு காரிருளாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு விடியலை நோக்கி போகும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. முயற்சி செய்கின்ற பொழுது, ஒரு மனிதன் தொடர்ந்தீர்ச்சியாக முயற்சி செய்கின்ற பொழுது, நாங்கள் கன்சிஸ்டன்சி என்று சொல்வார்கள், முயற்சி செய்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு வேலை செய்கின்ற பொழுது, இறைவனை நம்புகிற போது, இயற்கையோடு வேலை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த புரிதல் அவனுக்கு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு மனதிற்கு ஒரு புடம் போடுவதாகவே அமையும் என்று சொல்வார்கள். இது தவிர சில வகையான உளவியல் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது, டெக்னிக்ஸ் இருக்கிறது. நாங்கள் எப்படி எங்களை ஓரளவு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், இந்த காலங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிற நிறைய வைத்தியர்கள் கூட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், நாங்கள் என்னதான் நாங்கள் பிரச்சனையோடு இருக்கிறோம், சாப்பிட முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் எங்களை ஆரோக்கியப்படுத்திக் கொள்கின்ற ஒரு முக்கியமான வேலை நாங்கள் செய்ய இருக்கிறது. இதனால் எங்களுடைய ஆரோக்கியம்தான் சொல்வார்கள், அதாவது நகைச்சுவையாக சொல்வார்கள், கவலைப்படுவதற்கு கூட சக்தி வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? கவலைப்படுவதற்கு கூட சக்தி வேண்டுமாகவே நிச்சயமாக எங்களுடைய நாங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆகவே நாங்கள் குறைந்தது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விஷயம். தேவையான அளவு, அதாவது நீர் குடிப்பதாக இருக்கலாம், தண்ணீர் குடிப்பதாக இருக்கலாம், தேவையான சத்துள்ள உணவுகளை உண்பதாக இருக்கலாம். அதாவது வளமையான ரூட்டீன்ஸ் இருக்கிறது எங்களுக்கு. சாதாரணமாக நாங்கள் அதிகாலையில் எழுப்புறதாக இருக்கலாம், ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரதாக இருக்கலாம், தேவையான உணவுகளாக இருக்கலாம். அந்த மாதிரியான சில பேசிக்கான ரூட்டினை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்வார்கள். அது எங்களை திரும்பவும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்குரிய ஒரு திராணியை, ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்வார்கள். அதே போல பொதுவாக மனிதனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த மனதிலே போட்டு புதைத்துக் கொள்வது. எல்லா விஷயத்தையும் பொதுவாகவே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எதையுமே மனதிலே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதுவும் பிரச்சனை தான் இல்லையா? எதையுமே மனதிலே வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் போட்டு ரகசியமா இல்லையா என்று அதை எந்த வேறுபாடும் இல்லாமல் போட்டு உடைத்து விடுவதும் பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனைகள், கவலைகளை நம்பிக்கையான ஒரு மனிதனிடம், நாங்கள் அதைத்தான் இங்கே சூரியன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையான ஒருவரிடம் பரிமாறுவது, அதை ஷேர் பண்ணுவது ஒரு முக்கியமான வழிமுறையாக நாங்கள் சொல்லலாம். எக்ஸ்போஷர் என்று சொல்வார்கள். அது சில நேரம் நான் இதற்கு முன்னாடி நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுளோடு நீங்கள் பேசுங்கள். ரைட், உங்களுக்கு எழுத முடியுமாக இருந்தால் எழுதி அதை கிழித்து வீசுங்கள், அல்லது அதை நீங்கள் எரித்து போட்டு விடுங்கள். அது யாராவது உங்களுக்கு காது கொடுத்து கேட்கிற ஒரு நபர் இருக்கிறார், ஒரு நம்பிக்கையான நபர் இருக்கிறார், அவர் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பார் என்கிற ஒரு நிலைமை இருக்கிற போது, சில போது எங்களுக்கு சொல்லுகிற சில மனிதர்கள் சொல்லுவார்கள், இறைவனிடம் சொல்ல முடியும் தான், ஆனால் எங்களுக்கு பதில் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போமே என்று சொல்லுவார்கள். அப்படியா இருந்தால் நீங்கள் ஒரு ரொம்ப நம்பிக்கையான, உங்களுடைய ரகசியத்தை பேண முடியுமான ஒருவரிடம் உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களை, நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற அந்த எல்லா வழக்களையும் நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி பகிர்கிற போது எங்களுக்கு நிறைய ரிலீஸாக இருக்கும், அது ஒரு பெரிய ஹீலிங்காக இருக்கும். அதே மாதிரியான சில வேலைகள் செய்யலாம். அதே போல பொதுவாக இந்த காலங்களிலே சொல்லப்படுகின்ற முக்கியமான வழிகாட்டல்கள் தான் மூச்சு பயிற்சியில் ஈடுபடுங்கள் என்று சொல்வார்கள், பிரீத்திங் எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள். அது ஒரு அளவு எங்களுக்கு ஒரு வகையான ஒரு புத்துணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். இது நீங்கள் அது தியானமாக இருக்கலாம், அல்லது யோகாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஈடுபடலாம். மூச்சு பயிற்சியில் ஈடுபடலாம், பிரீத்திங் எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள், அதை நீங்கள் செய்ய முற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக
சோஷியல் மீடியாவிலே வந்து ஒரு மனிதர் அதாவது இந்த காலங்களிலே குறிப்பாக அதிலே அப்படியே உட்கார்ந்திருப்பது, அதாவது அதில் வருகிற எல்லா நியூஸையும் பார்ப்பது. இங்கே பிரச்சனை இருக்கிறது, அங்கே பிரச்சனை இருக்கிறது, இங்கே அனர்த்தம் நடந்திருக்கிறது, இங்கே இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு ஜேர்னலிசம் செய்கிறவர் என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருப்பாரோ அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்தீர்ச்சியாக. இப்போ தொடர்ந்தீர்ச்சியாக பிரச்சனைகளை பற்றி பார்ப்பது கேட்பது கூட சில போது எங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். அப்ப நாங்கள் குறிப்பாக அந்த துறையில இருப்பவர்கள் அதை பார்ப்பதிலோ கேட்பதிலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தீர்ச்சியாக அதை பற்றி பார்ப்பதும் கேட்பதும் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான். அதை நம்பிக்கையான சோர்சஸ்ல இருந்து நம்பிக்கையாக யாராவது உண்மையான தகவல்களை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ நீங்கள் பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தொடர்ந்தீர்ச்சியாக அதிலேயே மூளை இருப்பது, சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு மனிதன் ஒரே பிரச்சனையை திரும்ப 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 பார்த்து கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அவருக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும். அப்ப எங்களுடைய மனதை பாதுகாக்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு எங்களிடம் இருக்கிறது. அந்த பீஸ்ஃபுல்னஸை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான வழிமுறைகள், அதே போல நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், சின்ன குழந்தைகள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஆர்ட் தெரப்பி மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வரைய வைக்கலாம். அவர்கள் கதை மூலமாக சில வழிகாட்டல்கள் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக பெரியவர்களாக இருந்தால், வயதாளிகள் இருப்பார்கள் வீடுகளிலே, அவர்கள் நிறைய புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரே ஒரு சிகிச்சை என்னன்னு சொன்னால் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்பதுதான். நாங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், இங்கே உலகத்திலே நிறைய பேசுவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், காது கொடுத்து கேட்பதற்கு தான் மனிதர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அப்ப காது கொடுத்து கேட்கின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடம் நாங்கள் இருக்கிற போது எங்களுடைய குழந்தை பேசுவதாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதராக கூட இருக்கலாம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். அந்த வி ஃபீலிங் என்று சொல்வார்கள், அந்த சமூக ஆதரவு. அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மனிதனை மிக அவசரமாக நாங்கள் மீட்டெடுக்க முடியும். குறிப்பாக வீட்டில் இருக்கிற வயோதிபர்களாக இருக்கலாம். அவர்கள் நிறைய எதிர்பார்ப்பது நான் பேசுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கின்ற பொழுது, எல்லோரும் ஒரு ஒற்றுமையோடு வேலை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து மீண்டெழ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவை இந்த விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறோமோ இது எல்லாமே பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டல்கள் தான். சில சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு அது ரொம்ப சிவியராக இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, உங்களுடைய வெளியே வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சில மனிதர்களுக்கு இருக்கலாம். என்றால் நாங்கள் அதை சில மனிதர்களுக்குரிய ரெசிலியன்ஸ் என்று சொல்வோம். மீளுகின்ற தன்மை சிலவங்களுக்கு மிக அவசரமாக இருக்கும், சிலவங்களுக்கு தாமதமாக இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது நிச்சயமாக ஒரு துறை சார்ந்தவரை அணுகி அதற்கு பொருத்தமானவரை அணுகி நீங்கள் அதுக்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு உதவி செய்வதற்கும் இங்கே சகோதரர் பிரசாந்த் மாதிரி அதே போல நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். சூரியன் எஃப்எம் இருக்கிறது, சூரியன் இருக்கிறான். நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள், அதற்குரிய வழிகாட்டல்களை அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அதே போல நேரடியாக அப்படி உதவிகள் எங்கள் மூலமாக தேவைப்படுகின்ற ஒரு கட்டம் இருக்கின்ற போது நிச்சயமாக நாங்களும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு. இந்த வார்த்தைகள்